கேரள மாநிலம் சபரிமலையில் மழை பெய்தபோது செங்குத்தான பாதையில் ஏற முயற்சித்த டிராக்டர் பக்தர்கள் கூட்டத்தில் சரிந்து விழுந்ததன் காரணமாக 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் காயமடைந்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் ஆந்திராவை சேர்ந்த 2 கை உடைந்து கோட்டயம் மருத்துவக் கல்லூரி மற்றும் கோனி மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோயில் நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க காலதாமதம் செய்தது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் பேராம்பட்டு கிராமத்தில் உள்ள சென்னகேசவ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கோயிலுக்கு சொந்தமான அனைத்து சொத்துகளையும் 6 மாதத்திற்குள் மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இந்த சூழலில் நீதிமன்ற உத்தரவை 6 மாதங்களில் அமல்படுத்தாதது ஏன் என்பது குறித்து விளக்கமளிக்கும்படி அறநிலையத்துறை ஆணையர் இணை ஆணையர் ஆய்வாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல நிலங்களை கோயில் பெயரில் பட்டா மாற்றம் செய்வதில் ஓராண்டுக்கு மேல் காலதாமதம் செய்த திருப்பத்தூர் தாசில்தாரும் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.